வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பேச போறோம்னா, மார்க்கெட்டோட வீக்லி அப்டேட் முக்கியமா பார்க்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா, சில கிரிப்டோ அண்ட் பிட்காயின் பத்தி பேசலாம் சொன்னா. ஸோ இந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்த மேக்டெக் தமிழ் நோ ட்ராமா நோ கிளிக் பைட் பண்ணிட்டு இப்போ அவங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா, நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்குக்கு நீங்க தான் பொறுப்பு. அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பற்றி பேசலாம் ஓகேங்களா. ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா இப்போ நான் டிசம்பர் அரௌண்ட் $42,973 இருக்குது. ஸோ 1 ஹவரில் பார்க்கலாம் நீங்கள். பிட்காயின் வந்து அந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் நேற்று நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரேக் டவுன் பண்ணியிருக்கு ஃப்ரம் த ரெசிஸ்டன்ஸ். இந்த க்ரீன் பாக்ஸ் வந்து நேற்று கூட இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா. ஸோ ஓரியன்டேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் போர்ட்ரேட்டில் இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் இருந்து வந்துருங்க. கொஞ்சம் வெளியில் இருக்காதால பார்த்தீங்கன்னா அவ்வளோ சரியாக அப்டேட் வந்து பண்ண முடியல. ஸோ நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருந்தாலுமே இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா வேணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஓரியன்டேஷனில் போட்டால் என்ன, நார்மல் லேண்ட்ஸ்கேப்பில் வந்து போட்டால் என்ன, இன்ஃபர்மேஷன் சேம் தான் இருக்க போகுது இல்லைங்களா. ஸோ இப்போ பார்க்கும்போது 4 ஹவர் அதாவது 1 ஹவரில் பார்த்திங்கன்னா ஒரு லோவர் ஹைஸ் தான் இன்ன வரைக்கும் பிட்காயின் வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்கு. ஒரு ஹை இங்கே இருக்குன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இங்கே ஒரு ஹை இருக்குது. நான் கர்சர் மூவ் பண்ணுறேன் பார்த்தீங்களா. ஸோ அது ஒரு ஹை, அப்புறமா இங்கே 43 229 ஒரு ஹை, அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா 43ல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை. ஸோ அதே ஒரு லோவர் ஹைஸ் வந்து கிரியேட் பண்ணி இந்த ஒரு ஜோன் அதாவது $43,200 to $43,400 ஜோனை பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து பெரிய வால்யூமில் பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வைக்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லலாம். கூட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4 ஹவரில் முக்கியமாக பார்க்கும்போது 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 50 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், அப்புறமா 50 மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக கொடுத்துட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீசர் பாட்டம் மதி கூட பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க பார்க்கலாம். ஒரு ரெட் கேண்டல், அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டல் விச் ஆல்சோ அப்பியர்ஸ் ஆஸ் அ புல்லிஷ் என்கல்ஃபிங். பட் அது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ட்வீசர் பாட்டம் தான் சொல்லலாம், விச் இஸ் அ புல்லிஷ் பேட்டர்ன். பட் புல்லிஷ் பேட்டர்ன் எப்போ ப்ளே அவுட் ஆகும்னா, இல்லை புல்லிஷ் கேண்டல் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா எப்போ ப்ளே அவுட் ஆகும்னா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அதாவது க்ரீன் பாக்ஸை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரேக் அவுட் பண்ணோம். அப்படி இல்லைனா திரும்பி பார்த்திங்கன்னா ஒரு லோவர் ஹைஸ் தான் பிட்காயின் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். சாரி, நீங்கள் பார்க்கலாம் இங்கே வந்து இப்போது இந்த லைனை வந்து நான் இழுத்தேன்னா இந்த ஃபுல் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் அப்படியே வந்து லோவர் ஹைஸில் தான் போகுது இல்லைங்களா. ஸோ அது பிரேக் அவுட் பண்ணால் தான் எப்படி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆக போகுதுன்னு தெரிய வரும். ஆர்எஸ்ஐயில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடையாது, சேமாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடையாது ஆர்எஸ்ஐயில். மூவிங் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ஆர்எஸ்ஐ இது ஆஸ் அ ரெசிஸ்டன்ஸை வந்து கொடுத்துட்ருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன் டேயில் பார்க்கும்போது ஒன் டேயில் பார்த்திங்கன்னா பிட்காயினுக்கு வந்து ஒரு ரெட் கேண்டலாக வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு ஒன் டேயில். ஆஃப்டர் ஸ்பின்னிங் டாப் ஆஸ் க்ரீன் கேண்டல் பார்த்திங்கன்னா இன்னும் வரைக்கும் பிட்காயின் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் சேம் ஜோன் சொன்ன பார்த்திங்கன்னா. ஸோ அதை வந்து தாண்ட முடிய மாட்டேங்குது. ரெட் கேண்டல் கூட பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு டோஜியா வந்து தெரிய வருது. ஸோ இந்த கேண்டல் வந்து எப்படி க்ளோஸ் ஆகும், இதே மாதிரி டோஜியா க்ளோஸ் ஆகுமா, ரெட் டோஜியா இல்லை க்ரீன் டோஜியா இல்லை எந்த ஒரு கேண்டல் க்ளோஸ் ஆகும், அது வந்து நாளைக்கு 5:30 மணிக்கு தான் தெரிய வரும், அது பார்க்கலாம். பட் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் 50 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அப்புறமா 20 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் ரெண்டுமே அஸ் குட் சப்போர்ட்டாக வந்து கொடுத்துட்ருக்கு. அது கீழே வந்து ஒரு கேண்டல் க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் நல்லது தான் சொல்லலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 ஹவரில் ஆல்ரெடி நீங்கள் ட்விட்டர்லலாம் பார்த்துருப்பீங்க இந்த ஒரு பேட்டர்னு. ஸோ இன்வெர்ஸ் அண்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ நிறையா பேர் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் ப்ளே அவுட் ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த க்ரீன் பாக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ சாரி, இங்கே பார்த்திங்கன்னா இப்போது க்ரீன் பாக்ஸ் நம்ம வந்து டோட்டலாக இப்படி இழுக்கும்போது அது பார்த்திங்கன்னா ஆஸ் அ நெக் லைன் ஆஃப் த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸாக வருது. அது இன்வெர்ஸ் அண்ட் ஹெட் அண்ட் ஷோல்டராக வருது. ஸோ அது வந்து ப்ளே அவுட் ஆகுமா இல்லையா வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் தான் சொல்லும். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முக்கியமாக பிட்காயினோட வீக்லி அப்டேட் வந்து பார்க்கும்போது வீக்லி சார்ட்டில் என்ன தருது ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது வீக்லியில் பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு க்ரீன் ஹேமரை வந்து அடிச்சுது ஓகேங்களா லாஸ்ட் வீக். இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் அதுக்குனா மேலே வந்து ஒரு க்ரீன் கேண்டலாக தெரிய வருது. ஸோ இப்போது இன்ன வரைக்கும் சப்ளை ஜோனை தாண்டல பிட்காயின் வீக்லியில். ஸோ அது பார்க்கலாம். இந்த கேண்டல் மோஸ்ட்டாக இதே மாதிரி தான் க்ளோஸ் ஆகும் அப்படி தான் தோணுது. ஸோ எப்போது வந்து ரெட்டாக மாறும்னா கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 41,500 கீழே வந்து க்ளோஸ் ஆனதா இல்லை 41,600 கீழே வந்து க்ளோஸ் ஆனால் தான் அது பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கேண்டலாக வந்து மாறும். மோஸ்ட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் க்ரீனாக தான் வந்து க்ளோஸ் ஆகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் டோட்டல் மார்க்கெட் கேப் பார்க்கும்போது டோட்டல் மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா இப்போது அரௌண்ட் 1.6 ட்ரில்லியன் கிட்டே இருக்குது. ஸோ அதில் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடையாது. இது பிட்காயின்லேயும் மூவ்மெண்ட் இல்லை, மார்க்கெட்லேயும் மூவ்மெண்ட் இல்லைனா கண்டிப்பாக அது எப்படி மூவ்மெண்ட் தரும் இல்லைங்களா. ஸோ அதே 1.60 இருக்குது. பட் சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணி தான் இருக்குது இன்ன வரைக்கும். சப்போர்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ 1.4
1.47 to 1.50 வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் சப்போர்ட் டோட்டல் மார்க்கெட் கேப்புக்கு. நெக்ஸ்ட்டு ஆல்காயின் மார்க்கெட் கேப் பார்க்கும்போது அது கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா பெரிய மூவ்மெண்ட் வந்து இந்த வாரம் வந்து நடக்கலை இல்லைங்களா. ஸோ பெரிய மூவ்மெண்ட் வந்து எதுவுமே நடக்கலை. ஸோ அதால் பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேப் ஆல்காயின்ஸ் கூட பார்த்திங்கன்னா இதே ஜோனில் தான் இன்னும் சுற்றிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. பட் இட் இஸ் ஹோல்டிங் த 50 அதாவது 20 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வீக்லிலன்னு சொல்லலாம். ஸோ ஆல்காயின் மார்க்கெட் கேப்பும் சரி, அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மார்க்கெட் கேப்பும் பார்த்திங்கன்னா 20 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அது சப்போர்ட்டாக குட் சப்போர்ட்டாக அது ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு. அது எப்போ வரைக்கும் வந்து பண்ணுதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பிட்காயினோட டாமினன்ஸ் வந்து பார்க்கும்போது டாமினன்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் 4 ஹவரில் பார்க்கும்போது நேற்று பார்த்திங்கன்னா இந்த ஒரு இந்த சப்போர்ட்டை பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் பண்ணி இந்த லோவர் ஹைஸ் கிட்ட வந்து இங்கே இருந்தது இல்லைங்களா. நான் வந்து நேற்று வீடியோ போடும்போது இங்கே இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அதே கொஞ்சம் மேலே பிரேக் அவுட் பண்ணி இப்போ அது கூட பார்த்திங்கன்னா 20 EMAக்குனா மேலே வந்து போகிருக்கு. ஸோ இது மேலே போக பிடிசி வந்து பார்த்திங்கன்னா போகலைன்னா ஆல்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக அடி வாங்கும். அப்படி இல்லைனா ஆல்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா சின்ன மூமெண்ட்ஸ் வந்து கொடுக்கும். எப்படி இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஆல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன மூமெண்ட்ஸ் வந்து கொடுக்கும். சில ஆல்ஸ் எல்லா ஆல்ஸும் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆல்ஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் சின்ன ப்ராஃபிட் பார்க்க அது விரும்புனீங்கன்னா நம்மளோட மேக்டெக் தமிழ் ஃபேமிலி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சிக்னல் ஃபேமிலின்னு சொல்லலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஸ்கேல்பிங் சிக்னல்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பேன் சின்ன ப்ராஃபிட்காக. வேணும்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணிட்டு என்ன காண்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் $25 per month. அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து DXY பார்க்கும்போது அதாவது US டாலர் இண்டெக்ஸு அது பார்த்திங்கன்னா சரியான ஒரு பம்ப் கொடுத்துட்ருக்கு. ஸோ DXY பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பம்ப் ஆகிட்டுருக்கு. டியூ டு த நியூஸ் ஆகட்டும், இந்த மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்தது, அப்புறமா நான் ஃபார்ம் பேரோல்ஸ் வந்தது, எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சதால் இப்போ பார்த்திங்கன்னா DXY வந்து செம்மையாக வந்து பம்ப் ஆகிட்டுருக்கு. நான் S&P 5 இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து இப்போது கொஞ்சம் வந்து அன்றைக்கி வந்து டம்ப் ஆச்சு. ஸோ திரும்பி பார்த்திங்கன்னா நேற்று வந்து செம்மையாக பம்ப் ஆகிட்டுருக்கு. இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா ரெட் கேண்டலாக வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு நேற்று. ஓகேங்களா. ஸோ அதில் பார்க்கும்போது கொஞ்சம் பேரிஷாக தான் தெரியுது. S&P 5 இண்டெக்ஸ் நாளைக்கு மோஸ்ட்டாக வந்து திரும்பி பேரிஷாக வந்து ஓப்பன் ஆகலாம். பட் பார்க்கலாம், நாளைக்கு வீடியோ போடுறேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த USDTயோட டாமினன்ஸ் பார்க்கும்போது அதுதான் பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா USD டாமினன்ஸ் கண்டிப்பாக இன்வர்ஸாக மூவ் ஆகும் நம்ம மார்க்கெட்டுக்கு. ஸோ அது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போது 6% கிட்டே இருக்குது. ஸோ 6% கூட பார்த்திங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் ஆகிற ஒரு ஜோன் தான் சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், வீக்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பிரேக் டவுன் ஆகி இப்போது 200 EMA. ஸோ அது வந்து சப்போர்ட் எடுத்து இப்போ மேலே போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ திரும்பி இது வந்து கீழே இப்படி வந்து ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்தால் பிட்காயின் வந்து 45,000-50,000 கிட்டே திரும்பி வந்து போகலாம். அப்படி இல்லை, இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸி அது திரும்பி பிரேக் அவுட் பண்ணிட்டு இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் கிட்ட வந்து போயிடுச்சுன்னா 6.7 இல்லை 6.8 பிட்காயின் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா திரும்பி 39-40 அப்படின்னு வந்து வந்துடலாம். ஓகேங்களா. பட் இதை பற்றி நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபண்டிங் ரேட்ஸ் வந்து பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக வந்து சேஞ்ச் கிடையாது. ஸோ நியூட்ரலிஷ் கொஞ்சம் நெகட்டிவ் DXல இருக்குது, பட் அவ்வளோ கிடையாது. ஸோ அதில் ஒன்றும் சேஞ்ச் கிடையாது ஃபண்டிங் ரேட்ஸில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லிக்விடேஷனோட மேப் பார்க்கும்போது லிக்விடேஷன் ஹீட் மேப்பில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 3 டேஸில் இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகிட்டுருக்கு. ஆமாம், 3 டேஸில் பார்த்திங்கன்னா இப்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா அதே சேம் ஜோனில் பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் லிக்விடிட்டி லைட்ஸாக இருக்குது. 43,600 43,500 கிட்ட. பட் கீழே பார்த்திங்கன்னா இப்போ இன்னும் அதிகமாக லிக்விடிட்டி வந்து பில்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ 42,500 கிட்ட பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி இருக்குது. அப்புறமா நெக்ஸ்ட்டு 24 ஹவரில் பார்த்திங்கன்னா 24 ஹவரில் மேலே தான் வந்து லிக்விடிட்டி இருக்குது. அப்புறமா கீழே கூட பார்த்திங்கன்னா ஒரு ஹைலி பிரைட் லைன் இருக்குது 42,600 கிட்ட. ஸோ திரும்பி பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா 42,600 அப்படி வந்து போகலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நியூஸ் பார்க்கும்போது இப்படி பிளாக் ராக்கோட CEO 9 trillion asset மேனேஜர் என்ன சொல்லியிருக்காருன்னா பிட்காயின் வந்து ஒரு டிஜிட்டல் கோல்டுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து எப்பவுமே வந்து இதான் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ETF பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைல் பண்ணாங்க. ஸோ இஸ் வெரி புல்லிஷ் ஆன் பிட்காயின். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு நியூஸ் பார்க்கும்போது எல் சால்வதார் has reaffirmed its commitment to embracing Bitcoin வந்து போட்டிருக்காங்க. ஸோ IMF பார்த்தீங்கன்னா எப்போயுமே அவங்கள மட்டை தட்டிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து இப்படி கிரிப்டோ ஆஸ் அ பிட்காயினை பார்த்தீங்கன்னா லீகல் டெண்டராக வந்து எடுத்தது தப்பு, இனிமீடியட்டாக பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க IMF, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு. அதெல்லாம் கேட்காம இந்த எல் சால்வதார் பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம தான் வந்து நல்ல டிசிஷன் எடுத்துருக்கோன்னு வந்து திரும்பி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினை நம்ம வந்து லீகல் டெண்டர் தான் வச்சுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. விச் இஸ் ஹைலி ஒரு என்ன சொல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் வந்து கொண்டு வருது. பட் எல்லா கண்ட்ரீஸுமே இது வந்து மோஸ்ட்டாக லீகல் டெண்டரை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க.
பட் ஆஸ் அ பேமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆஸ் அ பேமெண்ட் ஆப்ஷனை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி சில கண்ட்ரிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் பார்க்கலாம் என்ன வந்து நடக்குது இந்த ஃப்யூச்சரில். உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன சொல்லுது? எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து ஆஸ் அ லீகல் டெண்டர் அக்செப்ட் பண்ணுவாங்க, இல்லை எந்தெந்த கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ பேமெண்ட் ஆப்ஷனை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அது வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுவீங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் முதல்ல சேரும். நம்மளோட மேக் டெக் தமிழ் டெலிகிராம் கொஞ்சம் அங்கே விஷயங்கள் பேசிகிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் மேக் சைனிங் ஆஃப். நீங்கள் பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.